என்ற அதிர்ச்சிகளுக்கு நமக்கு அந்நிய வாழ்த்துக்கள். இந்த நாளின் எனக்கு சொல்லப்பட்ட சொல்வது 59:2. உங்கள் அக்கிரமங்களும் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களில் அவர் உங்களுக்கு பிரிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நாம் அநேக ஜபங்களை விடுக்கிறோம், அநேக விண்ணப்பங்களை செலுத்துகிறோம். ஆனால் அநேக விண்ணப்பங்களுக்கு ஜபங்களுக்கு நாம் பதிலை பெற்றுக் கொள்ளாததற்கு காரணம், இதுவும் ஒரு காரணம், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் தான் நமக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறதா. நம்முடைய தேவன் செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறதற்கான காரணம் நம்முடைய பாவங்கள். தேவன் கிரமமாய் செய்ய சொன்ன காரியங்களை நாம் செய்யாமல் போவதே அக்கிரமமாய் மாறுகிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்து பாவங்களை செய்து அதை சுட்டிக்கொண்டே போகிறது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில தேவன் செவிக்கொடாதபடிக்கு அவருடைய செவிக்கொடாதபடிக்கு இன்றைக்கு அவர் முகத்தை மறைத்துக் கொள்வதாய் காணப்படுகிறது. உங்கள் அக்கிரமம், நம்முடைய பாவங்கள், நாம் ஒன்று செய்ய வேண்டும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடவனும் இரக்கத்தை பெறுவான். ஆண்டவராகி தேவன் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யாமல் போவது பாகமாக இருக்கிறது. எதை செய்யாதே என்று சொல்லுகிறாரோ அதை மீறி செய்கிறது மீறுதலாய் மாறுகிறது. ஆனால் சிரமமாய் செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் போவது அக்கிரமமாய் மாறிவிடுகிறது. தேவப்பிள்ளைகளே, இதுவரைக்கும் நிறைய ஜெபித்திருக்கோமே, ஜபத்திற்கு பதிவாகிறதுக்கு காரணம் என்று சொன்னால் நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். இரக்கத்தை தேவன் கொடுப்பதற்கும் உங்கள் ஜபத்திற்கு பதிலை கொடுப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 32:5 வாசித்து பார்த்தால், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். அப்போ அடக்கி வைக்கிறது நமக்கு ஆபத்து. உன் பாவத்தை மூடி மறைத்து விடலாம். மனிதர்களிடத்துல, உலகத்தின் பார்வையில, ஊழியரிடத்துல மறைத்து விடலாம். ஆனால் தேவாதி தேவனுக்கு முன்பாக மறைத்து விட முடியாது. நாம் தேவனுக்கு முன்பாக போய் எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தையும் தேவனுக்கு உதவ எந்த பாவமாக இருக்கட்டும், நீங்கள் தேவனுக்கு முன்பாக மனம் கசந்து அழுது நீங்கள் போராடி அந்த இரக்கத்தை மன்னிப்பு ஆண்டவர்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்க ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் நம் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாகி அவருக்கு சுத்தமானதை செய்யும் பொழுது அவர் நிச்சயமாய் பதிலை கொடுப்பாராம். அப்ப நம் பாவம் செய்திருக்கும் பொழுது நமக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்படுகிறது. நம்முடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் நமக்கு விரோதமான சுவர் போல எழும்பி நிற்கிறது. நம்ம என்னதான் கத்தி ஜெபித்தாலும், எவ்வளவு கூக்குரலிட்டாலும் பதில் பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள். ஒன்று செய்வோம், இவை எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டு நாம் தேவனுக்கு உகந்த பிள்ளையாய் மாறி ஜெபிப்போம் என்று சொன்னால் நம் பாவத்தின் தோஷத்தை எல்லாம் கர்த்தர் மன்னித்து நம் ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளை, எந்த பாவமாக இருக்கட்டும், தேவனுக்கு முன்பாக மறைக்காமல் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். உங்கள் ஜெபத்திற்கு பல நாட்களாய் ஜெபித்திருக்கிற ஜெபத்திற்கு காத்திருக்கிறதுக்கு பலனை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். செபிக்கலாம். சர்வ வல்லமையில அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்திலும் மண்டை வருகிறோம். தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீங்கள் பேசினதற்காக ஸ்தோத்திரம். பல நாட்களாய், பல ஆண்டுகளாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஜெபத்துக்கு பதிலே வரவில்லை என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கப்பா, காரணம் எங்கள் பாவங்கள். ஜெபிக்கிறோம், தப்பு பண்றோம், ஜெபிக்கிறோம், வேறுகிறோம், ஜெபிக்கிறோம், அக்கிரமத்தில் விழுந்து போகிறோம். ஆனால் பொருத்தனை செய்கிறோம், விழுந்து போகிறோம். ஆனாலும் இந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் அறிக்கை நாங்கள் விட்டு விடுகிறோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்துக்கு பதிலை கொடுங்க. கர்த்தாவே, நீங்கள் பதில் கொடுக்க கூடாதபடி உங்கள் முகத்தை மறைப்பதற்கான காரணத்தை இந்த நாளை கர்த்தாவை வெளிப்படுத்திக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துவர், எங்கள் பாவங்கள் எல்லா ஒரு சிறுமனை தேர்க்கத்தை வெளிப்படுத்துங்க, நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.